ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தனுஷார் நடிப்பில் ஜூன் 20ஆம் தேதியான நாளை வெளியாக உள்ள குபேரா திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் தமிழகத்தில் எவ்வளோ ஷோ போடுறது உறுதியாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குபேரா திரைப்படத்தோட தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங் வசூல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிருக்குது. படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இதுவரையும் தமிழகத்தில் குபேரா திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் நாள் குபேரா திரைப்படம் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் நாளில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைட எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதன்படி குபேரா திரைப்படம் முதல் நாளில் 1181 ஷோ போடுறது இதுவரையும் உறுதியாக இருக்குது. 71,805 டிக்கெட் விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 1,04,46,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நாளைக்கு படம் வெளியாக போகுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1,04,46,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல் நாளில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடா எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ண நண்பா. தேங்க்யூ.